வணக்கம் நேயர்களே. தனுஷு நடித்த குபேரா படம் விரைவில் வெளிவர இருக்குது. அந்த படத்தோட கேசட் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா தனுஷு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதே நேரத்தில் காமெடியாகவும் நக்கலாகவும் பேசின மாதிரி பேசினார். உண்மையிலே அவர் மனசு நிறைய காயப்பட்டிருக்குன்னு நம்ம என்ன தோணுது. ஏன்னா சில விசமிகள் தனுஷுக்கு எதிராக சில கருத்துக்களை வெளியிடுறாங்க. வதந்திகள், அது உண்மையே பொய்யோ சில கருத்துக்களை வெளியிடுறாங்க. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தனுஷ் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற நோக்கத்தில் அந்த இசை வெளியீட்டு விழாவில் தன்னுடைய கருத்துக்களை அதில் பதிவிட்டிருக்கார். அதாவது நையாண்டித்தனமாக சொல்லுவாங்க இல்லையா, சிரிச்சு நக்கலாக படத்தில் பண்ணுற மாதிரியே அன்னைக்கு மேடையிலேயே அப்படி தான் அவர் பேசியிருக்கிறார். என்ன பேசினார்னா, என்னை பற்றி நிறைய வதந்திகள் பரப்புகிறாங்க, அதுக்குன்னே ஒரு கூட்டம் செயல்பட்டு இருக்கு. நான் அந்த வதந்திகளை பார்த்தலாம் நான் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என்னோட படம் வெளியே வரும்போது ஒவ்வொரு படத்துக்கு வரும்போதும் இந்த மாதிரி எதையாவது வதந்தியை கொளுத்தி போட வேண்டியது, என்னுடைய இமேஜை கெடுக்கிற மாதிரி எதையாவது ஒன்று சொல்கிறது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஏதாவது கமெண்ட் அடிக்கிறது, இல்லாதது பொல்லாததையும் கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள் மூலமாக பரப்புறது, இதை அவங்களுக்கு ஒரு தொழிலாகவே கொடுக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு வேண்டாதவங்க இந்த மாதிரி ஆட்களை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த அர்த்தத்தில் அவர் பேசுகிறாரு. அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், தம்பிகளா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க, என்கிட்ட விளையாடாதீங்க. அந்த அர்த்தத்தில் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க, என்கிட்ட வராதிங்கிற மாதிரி நக்கலா கிண்டலா கேலியா அவர் சொல்கிறாரு. என் கூட இருக்கிறவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லை, நண்பர்கள் இருக்காங்க, தோழர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் தான் நிறையா இருக்காங்க. அதனால் நீங்கள் என்னை எதுவுமே பண்ண முடியாது, என்னை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. அவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய புகழ் இருக்கத்தான் செய்யும், நான் என்னைக்கும் குறைஞ்சி போயிட மாட்டேன். என்கிட்டேருந்து ஒரு செங்கலை கூட உங்களால் பிடுங்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்களுக்கு ஒரு மிரட்டும் விதமாக அதை ஒரு கேலியாக அவர் பேசுகிற மாதிரி அன்றைக்கி பேசினார். என்னோடய கேரியரில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் வக்கு இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அதையும் அனுபவிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி எல்லாமே எனக்கு கிடைக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குது, இதையும் நான் அனுபவிச்சிட்டேன். எந்த நிலையில் இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை அதில் மேடையில் பேசுகிறாரு. என்னுடைய மகிழ்ச்சிக்கு தடையே கிடையாது. மகிழ்ச்சி என்பது நமக்குள்ளே நாமே வச்சுருக்கிறோம், நம்ம அதை வெளியே எடுத்து நம்ம தான் அதை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கணும். வெளியே போய் மகிழ்ச்சியை தேட வேண்டிய அவசியமே இல்லை. எண்ணம் போல் வாழ்க்கை நமக்கு அமைஞ்சால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. இனியாவது இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய அந்த அந்த ஆட்கள், அந்த நபர்கள் இதையே தொழிலாக வச்சுட்டு இருக்காங்க போல தெரியுது. ஏன்னா தனுஷுக்கு எதிராக ஒரு கொம்பு செய்வதுக்குனே சில இருக்கிறாங்க. அவங்க சில பகடக்காய்களை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வதந்திகளை பரப்பி விடுறதும், தனுஷு மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒவ்வொரு நடிகரும் சரி நடிகையினாலும் சரி தன்னுடைய வளர்ச்சியை பிடிக்காம அடுத்தவங்க இவங்களை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்கள் இருக்குது. இப்போ கண்ட மணிக்கு எதையாவது ஒரு கிசு மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விட்டுறது, அது போட்டு விட்டோன்னா அவங்களுடைய இமேஜ் கெடும், அவங்களுடைய மார்க்கெட்டு குறையும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க செயல்படுறாங்க. ஆனால் அது ஒருபோதும் நடக்காது. இந்த மாதிரி போட போட அவங்களுடைய இமேஜ் இன்னும் அதிகமாக ஆகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அர்த்தத்தில் தான் இவங்க தனுஷ் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு. அவர்கிட்ட கேட்கும் போது வடசென்னை அந்த படத்தோட 2ஆம் பாகம் எப்போ வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கேட்டிருக்காங்க. ஏன்னா வடசென்னை படம் வெளியே வரும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுச்சு. அதில் தனுஷுடைய நடிப்பு மிகவும் அருமையாக பிரமாதமாக இருக்கும், துடிப்பாக இருக்கும். அதனால் அவருடைய ரசிகர்கள் இதோடைய 2ஆம் பாகம் வந்தால் நல்லாயிருக்கும், எப்போ வரும்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. அதை பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்டாங்க. விரைவில் அந்த வடசென்னை 2ஆம் பாகத்துக்கு பூஜையை போட்டுடலாம் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதனால் விரைவில் தனுஷுடைய வடசென்னையுடைய 2ஆம் பாகம் படம் அதனுடைய பூஜையை போட்டுட்டு அந்த வேலைகள்லாம் தொடங்குறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நாமும் அந்த படத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.